அன்புக்குரியவர்களே, நீதிமொழி புஸ்தகத்தில் 27ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே. ஆகவே இந்த ஆலோசனையை நாம் இந்த காலை வேளையில் கேட்கிற பொழுது ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். யாக்கோபு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 13, 14, 15 இதற்கேற்ற விளக்கங்களை நாம் வாசிக்க முடியும். நாளைய தினத்தை குறித்த காரியங்கள். மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இந்த பட்டணத்திற்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். நாளைக்கு நாங்கள் ஒரு பட்டணத்துக்கு போவோம், இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ போவோம், அங்கே போயிட்டு நாங்கள் ஒரு வருஷம் தங்கி அங்கே வியாபாரம் செய்வோம், சம்பாதித்து கொண்டு வருவோம் என்றெல்லாம் யோசிக்கிறவர்களே நீங்கள் கேளுங்கள். யாக்கோபு 4:13 4:14 சொல்லுகிறது பாருங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. அதுதான் நீதிமொழி 27 வாசிக்கிறோம் பாருங்கள். நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பிப்பதே நீ அறியாயே. இன்றைக்கி என்ன நடக்கிறது அது மட்டும் நீங்கள் அறியாமல் இருக்கிற போது நாளைய குறித்து நீ என்ன செய்ய முடியும் சொல்ல போகலாம். ஆகவே நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றிய பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையே அப்படிப்பட்டது, ஒரு புகையாக இருக்கிறது பாருங்கள். நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கை, நிச்சயமற்ற ஒரு நிலையிலே அன்றன்றைய நாளிலே நாம் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ திட்டமிட்டு செய்ய நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். மேலும் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறவர்கள், ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால், இது நல்ல கவனிய, ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால், பாருங்கள் அடுத்த வசனம், இன்னின்னதை நாங்கள் செய்வோம் என்று சொல்ல வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, நாளைக்கு நடப்பதை நாம் அறியவில்லை. நாளைய தினத்தை குறித்து நாம் பெருமையாக பேச வேண்டியதில்லை. ஏனென்றால் ஒரு நாள் பிறப்பிப்பதே நான் அறியாமல் இருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாளைக்கு அங்கே போவேன், நான் இங்கே போவேன், அதை வாங்குவேன், இதை செய்வேன், அதை போவேன்லாம் சொல்லிட்டு நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா? அதுதான் எச்சரிக்கிறார் ஆண்டவர். என்ன சொல்கிறார் பாருங்கள், நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. அது மாத்திரம் இல்லை, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது என்று உங்களுக்கு தெரியாது. அது கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை ஒரு புகைக்கு ஒப்பாக இருக்கிறது. கொஞ்ச காலம் தோன்றி இருக்கும், நம்முடைய காலம் எவ்வளோ நமக்கு தெரியாது, அது மறைஞ்சிடும், அவ்வளோதான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் என்ன செய்யணுமா? அடுத்த வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டபடியாக, ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் என்னென்ன காரியங்களை நாங்கள் செய்வோம் என்று சொல்ல வேண்டும். ஆண்டவருக்கு சித்தமானதை நான் செய்வேன் என்று நாம் சொல்ல வேண்டும். ஆண்டவரே, உம் சித்தத்தின்படி என்னை நடத்தும், உம் சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்தும், உம் சித்தத்தின்படி செய்ய நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும், உம் சித்தத்தின்படி என்னை நடத்தும், உமக்கு சித்தமானதை நான் செய்யும்படி என்னை எடுத்து பலப்படுத்தும், திடப்படுத்தும். எனக்கு பிரியமானவர்களே, ஒப்புக் கொடுப்போமா? என்னை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நாங்கள் எழுந்து ஆண்டவராய் இயேசுவோடு என்று சொல்ல நிகழ்ச்சியில் உங்களுடைய வார்த்தைகளை கேட்கிற பொழுது இன்றைக்கு நீர் உணர்த்தின நீதிமொழி 27:1 நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாளை தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் நடக்கிறதே நீ அறியாயே என்று சொன்ன வசனத்தின்படியாக நாங்கள் இன்றைக்கு தேவனுக்கு சித்தமானதை செய்ய, சித்தத்தின்படி வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அதன்படி எங்களை நடத்தும் ஆண்டவரே. அதன்படி எங்களை நடத்தி எங்களை நீ ஆசீர்வதிப்பீரா. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென்.